போதைப்பொருளிலிருந்து எதிர்கால சமூகத்தை காப்பாற்றுவதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்றை திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் சமூக கருத்தாடல் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என இப்பாகம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி கூறியுள்ளார். குறிப்பாக போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக புதிய தேசிய திட்டம் ஒன்றை தற்போது தயாரித்துள்ளோம். அதனை மிக விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அண்மையில் வடக்கில் மிக மோசமான சம்பவம் ஒன்று பதிவானது. மாணவி வித்யா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதன் பின்புலத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்புபட்டிருந்தனர். சட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு விற்கப்படுகின்ற சாராயம், பிராண்டி, விஸ்கி உள்ளிட்ட அனைத்தும் சமுதாயத்தை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்கின்றன. போதை மாத்திரைகள், போதை ஏற்படுத்தும் தூள்கள் விற்கப்படுகின்றன. குறிப்பாக கடந்த வாரத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று பதிவானது. போதை ஏற்படுத்தும் பானம் ஒன்று பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக விற்கப்பட்டது. மிக மோசமான ஒரு சமூகம் மனித சமுதாயத்தில் வாழ்கின்றது என்பதனை உணர வேண்டும். எமக்கு இதற்கு ஒரு போதும் இடமளிக்க முடியாது. ஒழுக்கமான சமூகம் ஒன்று உருவாக்குவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். கடுமையான சட்டங்களை புதிதாக கொண்டு வருவோம். மரண தண்டனை ஒரு சட்டமாக எமது நாட்டில் உள்ளது. அவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் சிறைச்சாலைகளில் உள்ளனர். எனினும் எமது நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும், ஒரு பௌத்தர் என்ற வகையில் கவலையடைந்தாலும் அதனையும் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்கு நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். එවැනි දේත් ඉදිරියේදී ක්‍රියාත්මක කිරීමට අපි අවධානය